இந்தியன் ரயில்வேஸ்ல சிக்னல் மேனா வேலை பார்க்குறவனுக்கு 8,000லேருந்து 41,000 வரைக்கும் சம்பளம் இருக்காங்க. ஆனா அதே இடத்துல ஒரு குரங்கு வேலை பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுவும் இங்க இல்லைங்க, சவுத் ஆப்பிரிக்கால. என்ன மாத்தி உண்மைதான் சொல்றீங்க கேட்டீங்கன்னா, நிஜமாவே சவுத் ஆப்பிரிக்கால 9 வருஷமா இந்த பபூன் அப்படின்ற குரங்கு வேலை பார்த்துருக்குங்க. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஜாக். இந்த ரயில்வே இன்ஸ்பெக்டர் அங்க ஒருத்தர் வேலை பார்த்துருக்காரு. அவரோட பேரு ஜேம்ஸ். ரயில்வே இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருந்த காலத்துல அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 2 காலுமே போயிருது. ரொம்ப வருஷமா ஜாக்க தான் கூடயே வளர்த்து வந்துட்டு இருக்காரு. வீட்ல கூட அது நிறைய வேலை செய்யுமா. ஸோ நம்ம ஏன் இதை சிக்னல் மேனா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஐடியால வந்து ஸோ அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அதுவும் சூப்பரா வேலை செஞ்சிருக்கு. எல்லாரும் ஊரே பேசுற அளவுக்கு பயங்கரமா வேலை செஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஒரு மிஸ்டேக் கூட அந்த சிக்னல்ல விழுந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா ட்ரெயின் வரப்போ போறப்போ சிக்னல் பக்காவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா ரேஷன் பொருளா, குரங்குக்கு தேவையான சாப்பாடு பொருள் என்ன தேவையோ அதை அந்த கவர்மெண்ட் வந்து வழங்கியிருக்காங்க. 1890ல இறந்து போயிருச்சு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு பார்த்து நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க கேங்ல இருக்க பபுனை டேக் பண்ண மறந்துடாதீங்க.